Hello friends, welcome back to Zerofail. I'm Krishna. This is our 12th standard chemistry session. So last session we have discussed reduction of metal oxide. So இப்போ அது ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போறோம். என்னன்னா extraction of copper from copper pyrite. So இந்த copper pyriteங்கிற ஒரு ஓர்ல இருந்து எப்படி காப்பரை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இது. இந்த ஈக்குவேஷனை பார்க்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் நேம்ஸ் தெரியணும். தெரிஞ்சினா ஈஸியா இருக்கும். See first பாருங்க CuFeS2 means copper pyrite. The next Cu2S. Cu2S na copper glass or copper sulfide சொல்லலாம் whatever. Next Cu2O. This is what? Cuprite. என்ன? Cuprite. So இந்த மூணு பஸ் படிச்சுக்கோங்க. என்ன? CuFeS2 na copper pyrite. Cu2S copper glass. Cu2O cuprite. Next Fes ferrous sulfide. FeO ferrous oxide. So இது மட்டும் நீங்க தெரிஞ்சா போதும் ஈஸியா நம்ம பாத்துக்கலாம். Okay, let me go into the example. See friends, first என்ன பண்றோம்னா copper pyrite ல நானே copper extract பண்ண போறோம். So I choose copper pyrite. We know that. CuFeS2. இங்க என்ன பண்றோம்னா ஆக்ஸிஜன் சேர்க்கிறோம். Okay, ஆக்ஸிஜன் கூட சேர்த்து இந்த ரிவர்பரேட்டட் ஃபர்னஸ் இருக்கு அதுல ஹீட் பண்ண போறோம். இது எப்படி இந்த copper pyrite ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா Fes what? Ferrous sulfide, Cu2S copper glass and SO2 gas are released ஆகும். Okay, sulfur இது கூட சேர்ந்து சல்ஃபைடு ஆக்சைடு ஆகும். இந்த காப்பரும் சல்ஃபரும் சேர்ந்து காப்பர் கிளாஸ் ஆகும். இந்த இரும்பு இருக்கு ஃபெரிக்கும் சல்ஃபரும் சேர்ந்து ஃபெரஸ் சல்ஃபைடு ஆகும், கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, now பேலன்ஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் காப்பர் இங்க வந்து 1 இருக்கு, இங்க 2 இருக்குது. சோ என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்கலி 2 கொடுத்துடலாம். இப்போ now Fe என்ன ஆயிடுச்சு, இங்க 2 Fe இங்க 1 Fe தான் இருக்குது. சோ என்ன பண்ண போறோம், இங்க 2 கொடுத்துட்டோம். இப்போ S பாருங்க 2 2s are 4s இருக்குது. இங்க 2s இங்க ஒரு s இங்க ஒரு s 4s ஆயிடுச்சு. then oxygen இங்க O2 இங்க O2. see எல்லாமே ஓவராலா வந்து டேலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இது அங்கே இருக்கட்டும். இப்போ இந்த ferrous sulfide எடுக்கிறேன் Fes again oxygen கூட சேர்க்கிறோம். என்ன நல்லா பாருங்க, நமக்கே தெரியுது FeSO2. இத பார்த்தாலே தெரியும் இந்த மெட்டல் வந்து இந்த ஆக்ஸிஜனோட சேர்ந்து ஒரு மெட்டல் ஆக்சைடா மாறிடும், ஃபெரஸ் ஆக்சைடா மாறிடும். வாட்? FeO ஆ மாறிடும். தென் சல்ஃபரும் ஆக்ஸிஜன் சேர்ந்தாலே அது என்ன கேஸ் ஃபார்ம் ஆகும் நமக்காக? அகைன் சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியே வந்துரும். இது கேஸ் வெளியே போயிடும். இப்போ நமக்கு என்ன FeO இருக்குது, ஃபெரஸ் ஆக்சைடு இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ளக்ஸ். சோ பேலன்ஸ் பண்ணி பாருங்க. Fe balanced, S balanced, but இங்க O2 இருக்கு, இங்க O3 இருக்குது. So 2 3 இந்த காம்பினேஷன் வந்துட்டாலே இங்க ஈஸியா 3 கொடுத்து. அப்ப என்ன ஆயிடுச்சு உனக்கு இங்க 6 ஆயிடுச்சு. ஓகே, சோ 6 சொல்லும்போது நாம இங்க என்ன பண்ணாங்க, இங்க 2 கொடுத்துட்டு இங்க 2 கொடுத்துருங்க. அப்ப என்ன ஆயிடும், இங்க 4O ஆயிடுச்சு, இங்க 2O ஆயிடுச்சு. Now this Fe becomes 2. இங்க 2 கொடுத்து பாருங்க, this 2Fe and 2S எல்லாம் டேலி ஆயிடுச்சு. சோ பேலன்ஸ் பண்ணியாச்சு. again இங்கேயும் SO2 கேஸ் வெளியே போயிடுச்சு. சோ நமக்கு என்ன இருக்கு, இந்த ஃப்ளக்ஸ் FeOங்கற ஃப்ளக்ஸ் இருக்குது. நாமலாம் வந்து இது வந்து பேசிக் நேச்சர். இந்த ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும், இதோட இதுல என்ன இருக்கும், கேங் இருக்கும்ல. என்ன கேங்? SiO2. இந்த கேங் கூட சேரும். இது இந்த ஃப்ளக்ஸ் சேரும், FeO சேருது. சோ ஃப்ளக்ஸும் கேங்கும் சேர்ந்தா நமக்கு என்னவா அது கன்வெர்ட் ஆகும் பார்த்திருப்போம், ஸ்லாகா மாறும். என்ன ஸ்லாக்? ஃபெரஸ் கால்சியம் வரும்போது கால்சியம் சிலிகேட்டா மாறுச்சு. Fe வரும்போது ஃபெரஸ் சிலிகேட்டா மாறும். அப்ப என்ன? Fe Si O1 O2 அப்ப என்ன O3. சோ இந்த மூணு ஸ்டெப்லயும் நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது வந்து இந்த காப்பர் கிளாஸ். சோ நான் என்ன பண்றேன்னா இந்த காப்பர் கிளாஸ்ல வந்து அகைன் ஆக்ஸிஜன் கூட சேர்க்கிறோம். இப்போ ஆக்ஸிஜன் சேரும்போது கண்டிப்பா அங்க ஒரு மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அப்ப என்ன மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும்? Cu2 இந்த O சேர்ந்து என்ன வரும்? Cu2O. அதாவது என்ன ஆக்சுவலி கொடுத்தது வந்து குப்ரைட். ஆல்ரெடி பார்த்தோம்ல. அப்புறம் இந்த சல்ஃபரும் ஆக்ஸிஜன் வந்தாலே என்ன கேஸ் ஃபார்ம் ஆகும்னு பார்த்திருக்கோம், SO2 கேஸ் ஃபார்ம் ஆகும். இந்த கேஸ் எங்கே எஸ்கேப் ஆயிடும். சோ இப்போ நம்மளோட பேலன்ஸ் இருக்கு, இந்த Cu2 இருக்கு. ஓகே, இப்போ இந்த Cu2வும் இந்த Cu2S இருக்குல்ல, இது ரெண்டுமே எகைன் எப்படி சேரும் பாருங்க. Sம் O இருக்குது. அப்ப என்ன கேஸ் ரிலீஸ் ஆகும் சொல்லுங்க? SO2 கேஸ் ரிலீஸ் ஆயிடும். ஓகேவா? எல்லா ப்ராசஸும் சல்ஃபர் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். சோ இத பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், இங்க 2 கொடுக்கணும். இங்க 2 கொடுக்கும்போது என்ன ஆகுது, அப்பதான் S இந்த 2O O2 வெளியே போயிடுச்சு. சோ ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, இங்க வந்து Cu2 அதாவது ரெண்டு காப்பர், இங்க
2 2s are 4. So 4 copper. So finally we will get 6 copper. Even the process. So நமக்கு என்ன கிடைச்சது? End of the day we will get the copper. இந்த முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த எல்லா ப்ராசஸ்லயும் SO2 கேஸ் ரிலீஸ் ஆகுதா? சல்ஃபர் டை கேஸ் ரிலீஸ் ஆகும்போது இங்க உருவாகுற இந்த காப்பர் இருக்குல்ல, இந்த காப்பர் நம்ம சாலிடிஃபை பண்ணி மெட்டலா மாத்தும்போது பார்க்க எப்படி இருக்கும்னா ஒரு பிளிஸ்டர் அப்பியரன்ஸ். பிளிஸ்டர் ஒண்ணு நம்ம அந்த கொப்பளம் சொல்லுவாங்க. இப்ப நம்ம கையில வந்து இப்ப ஏதாவது ஹாட் வாட்டர் ஏதாவது பட்டுச்சுன்னா கொப்பளம் மாதிரி வந்து ஒரு மாதிரி இடப்பலன் இருக்கும் பாத்திருக்கீங்களா? சோ தட்ஸ் வாட் பிளிஸ்டர். சோ இது பார்க்கிறதுக்கு இந்த காப்பர் வந்து அந்த பிளிஸ்டர்ட் அப்பியரன்ஸ்ல இருக்கும். சோ அதனால இது வந்து பிளிஸ்டர் காப்பர்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இவ்வளவு தான் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் பைரைட் ப்ராசஸ். ரொம்ப ஈஸி. சோ இது நமக்கு நல்லா புரியணும்னா நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த நேம்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்துட்டு பேசிக் ஐடியா நான் எல்லாத்துலயுமே சல்ஃபர் டை கேஸ் வெளியே வரும். அதே மாதிரி சல்ஃபர் ஆக்சிஜன் இருந்தாலே சல்ஃபர் டை கேஸ் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. Got it? Thanks for watching.